தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. தனிப்பட்ட முறையில் தொண்டினை அவர் ஆரம்பித்த சில நாட்களுக்கு உள்ளேயே டகரிகர்வால் ராஜாவிடமிருந்து ஆசிரமம் கட்டுவதற்கான ஒரு சிறு நிலப்பகுதியை பெற்றார். இதற்கிடையில் சுவாமிஜியும் அவரது சீடர்களும் கைவிடப்பட்ட மாட்டு கொட்டகை போல் காட்சி தந்த ஒரு கட்டடத்திற்கு தங்கள் ஜாகையை மாற்றினர். அவர்களுக்கு அது அரண்மனை போல காட்சியளித்தது. காரணம், அதில் 4 அறைகள் இருந்தன. சுவாமிஜிக்கு ஒரு அறை, மருத்துவ நிலையமாக மற்றொரு அறை, சீடர்களுக்கு பாக்கி 2 அறைகள் என்று அந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டது. அந்த கட்டடத்தை அவர்கள் ஆனந்த குட்டீரம் என்று அழைத்தனர். கங்கையை ஒட்டி அமைந்துள்ளது இக்கட்டடம். 1934 மார்ச் மாதத்தில் ஆனந்த குட்டீரம் உருவாயிற்று. அதை ஒட்டி மேலும் பல மாட்டு கொட்டகைகள் கேட்பாரற்று கிடந்ததை அவர்கள் கண்டனர். ஆனால் அவற்றை நெருங்கவே முடியவில்லை. காரணம், ஒரே குப்பை, கூளம், நாற்றம் சகிக்கவில்லை. அதை சுத்தப்படுத்தி அவர்கள் பயன்படுத்தினர். ஆரம்பத்தில் சுவாமிஜி தாமே வரவு செலவுகளை கவனித்தார். சீடர்களுடன் அவரும் சேர்ந்து ஆன்மீக பிரசுரங்களை தபாலில் அனுப்புவார். யாராவது கொஞ்சம் தொகை கொடுத்தால் உடனே ஒரு துண்டு பிரசுரம் தயாராகிவிடும். சரியான சாப்பாடு கிட்டாத காலத்தில் ஆனந்த குட்டீரத்தில் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் ஆன்மீக பிரச்சார பணி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும். படிப்படியாக மேலும் பக்தர்கள் அந்த குழுவில் சேர்ந்தனர். அனைத்தையும் இறைவனது பிரசாதமாக அவர் ஏற்றார். 1936 வருடம் ஜனவரி 13ஆம் தேதியன்று தெய்வீக வாழ்க்கை ட்ரஸ்ட் அம்பாலாவில் உதயமாயிற்று. அந்த ட்ரஸ்ட் இயக்கம் ஆற்றிய நற்றொண்டினால் ஈர்க்கப்பட்ட பலர் அதில் சேர்ந்து பணிபுரிய விரும்பினர். ஆனால் ட்ரஸ்ட் சட்டப்படி 11 பேருக்கு மேல் உறுப்பினராக இருக்க முடியாது என்ற காரணத்தால் தெய்வ நெறியில் பங்கு பெற விழைந்த பல்லோரையும் சேர்த்து கொள்ளும் நோக்கத்துடன் குருதேவர் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தை தோற்றுவித்தார். டிவைன் லைஃப் சொசைட்டி என்ற பெயரில் அது 1939ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதியன்று லாகூரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. 1940ஆம் ஆண்டு வாக்கில் ஆனந்த குட்டீரத்தில் பக்தர்கள் கூட்டம் கணிசமான அளவில் அதிகரித்தது. அதற்கேற்ப வேலையும் அதிகரித்தது. தொடர்ந்து 10 வருடங்கள் இடைவிடாது சுற்றுப்பிரயாணம், சங்கீர்த்தனங்கள், சொற்பொழிவுகள் மற்றும் மருத்துவ தொண்டு செய்த குருநாதர் தனிமையையும் அமைதியையும் பெரிதும் விரும்பினார். 1941ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி திடீரென்று குருதேவரை ஆசிரமத்தில் காணவில்லை. 10 நாட்களுக்கு முன்னர்தான் 2 மூத்த சீடர்களை ஏதோ வேலையின் நிமித்தம் குருதேவர் லாகூருக்கு அனுப்பியிருந்தார். அது அவ்வளவு முக்கியமான வேலையும் அல்ல. மீதமிருந்த 10 பேரில் பாதிக்கு மேல் புதுமுகங்கள். குருதேவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனக்கு மிகவும் அவசர ஓய்வு தேவைப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். பேங்க் மற்றும் தபால் நிலையத்துக்கும் கணக்கு வழக்குகள் மாற்றம் குறித்தும் தகவல் தெரிவித்திருந்தார். புதிய மாற்றங்களுக்கு முற்றிலும் ஆதரவு தந்து ஒத்துழைக்கும்படி அவர் தமது சீடர்களிடம் அதில் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். குருதேவரை காணவில்லை என்றதும் சீடர்கள் அங்கும் இங்கும் ஓடி அவரை தேடலானார்கள். நதிக்கரை, காடுகள், மலை குகைகள், அருகில் இருந்த கிராமங்கள், நகரங்கள் எங்கும் தேடி அலைந்தார்கள். குருதேவர் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் கொடுப்பவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்றும்
ஆசிரமத்திற்கு தயவு செய்து திரும்பி வந்து எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று குருதேவருக்கே ஒரு வேண்டுகோள் விடுத்து நோட்டீஸ் அச்சிட்டும் விநியோகித்தனர். விசாரித்து பார்த்ததில் குருதேவர் காணாமற் போன அன்று காலையில் தபால் நிலையத்திற்கு சென்று 2 ரூபாய் கேட்டு வாங்கி கொண்டதாகவும், அப்பொழுது உடுத்தியிருந்த வெறும் வேட்டி துண்டுடன் மட்டுமே காணப்பட்டதாகவும், காலில் செருப்பு இன்றி தமது பேனா, கண்ணாடி போன்றவற்றை கூட எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் தெரிய வந்தது. மதியம் அனைவரும் உணவு அருந்தி கொஞ்சம் கண்ணயர்ந்த வேளையில் அவர் சென்று விட்டதாக தெரிந்தது. ரிஷிகேஷம் சுங்கச்சாவடி அருகே அவரை பார்த்ததாக சிலர் கூறினார்கள். குருதேவரோ யாருடனும் பேசவில்லை. ரிஷிகேஷ் ஹரித்வார் சாலையில் உள்ள சத்யநாராயணர் ஆலயத்தில் குருதேவர் ஒரு இரவை கழித்தார். அடுத்த இரவை ஹரித்வாரில் கங்கைக்கரையில் படித்துறையில் கழித்தார். 3ஆம் நாள் கங்கைக்கரை வழியாக நடந்து கங்கல் அருகில் உள்ள ஜெகதீஷ்புரி என்ற கிராமத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவரை இன்னாரென்று அடையாளம் கண்டுகொண்டார்கள். அவர்களில் ஒருவர் குருதேவரை தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உபசரித்தார். தொடர்ந்து மேலும் 10 தினங்கள் அவர் எங்கெல்லாமோ சென்றார். குருதேவர் ஆசிரமத்தை விட்டு சென்ற 14ஆம் நாளன்று ஜெகதீஷ்புரி பிரமுகரின் காரில் ஆசிரமம் திரும்பி வந்து சேர்ந்தார். அதன் பின்னர் விரைவிலேயே சீடர்கள் குருதேவருக்காக நிலத்தடி குகை ஒன்றை அமைத்துக் கொடுத்தார்கள். அதை குருதேவர் கைவல்ய குகை என்று பெயரிட்டு தியானத்திற்கு பயன்படுத்தினார். படிப்படியாக பக்தர்களின் பேருதவியால் ஆசிரமம் விரிவடைந்து கொண்டிருந்தது. இறையருள் அனைத்தையும் நடத்தி வைக்கிறது என்று குருதேவர் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார். 1950ஆம் ஆண்டு குருதேவர் அகில பாரத யாத்திரையை மேற்கொண்டார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரது அருள்மொழியை கேட்டு ஆனந்தித்தனர். பல வருடங்கள் கழிந்தும் அந்த யாத்திரையின் போது ஒரு சில நிமிடங்களே அவரை காணவும் அவரது சொற்பொழிவை கேட்கவும் கொடுத்து வைத்த பக்தர்கள் பலர் அவரது ஆஜானுபாகுவான தோற்றத்தையும் மலர்ந்த திருமுகத்தையும் உணர்ச்சி மிகுந்த அருள்மொழிகளையும் நினைவு கூர்கின்றனர் என்றால் மகானின் தரிசன மகிமையை என்னென்று வார்த்தைகளால் கூற முடியும். இன்றைய நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து கேட்டு மகிழ்வோம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.